வணக்கம். யானைக்கு மதம் பிடித்தால் மற்றவர்களை துன்புறுத்தும். மனிதனுக்கு மதம் பிடித்துவிட்டால் மற்றவர்களை துன்புறுத்துவதோடு இல்லாமல் தானும் அதனுள் அழிந்து போவான். இதற்கு சிறந்த உதாரணம்தான் தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். நம்ம எந்த ஒரு ஆன்மீக திருத்தலத்தையும் குற்றம் சொல்வதல்ல நமது நோக்கம். பெரும்பாலான மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது யார் எதை சொன்னாலும் நம்பிடுவான். நீ அவர் காட்ட போய் அவர் காலில் தொட்டு வணங்கிட்டா நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன்னு சொன்னால் உடனே அதை நம்பிடுவான். அதை எளிதில் நம்புவதற்கு என்ன காரணம்னா அவனுடைய வறுமை அல்லது பேராசை. இது ரெண்டில் ஒன்று தான். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய கோட்டீஸ்வரன்லாம் இருக்கானுங்கள்ல, அவங்களாம் எந்த ஒரு சாமியாரையும் லைனில் போய் நின்று பார்க்குறது இல்லை. என்ன, சாமியார்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு ஏசி ரூமில் பக்கத்தில் போய் உக்காந்துட்டோ அல்லது கீழே உக்காந்துட்டோ தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நெரிச்சலும் நெருடலும் இல்லாமல் பார்த்துட்டு அவர் கொடுக்க வேண்டி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறாரு. உழைக்கின்ற மக்கள் தான் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக ஒன்றா திரண்டு போயிட்டு கூட்ட நெரிச்சலில் வெயில் மழை கரடு முரடான பல கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்த சாமியார்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் யாருன்னா ஒருத்தர் ஏன்னா ஒரு வதந்தியை பரப்பிட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாம் ஓடி போய் கீழே உளுந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் உளுந்து இப்படி தான் உத்தரப்பிரதேசத்தில் 160 பேருக்கு மேலே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் நடந்ததா அப்படின்னா இல்லை. இது மாதிரி முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக கூடுகின்ற இடத்துல எல்லாம் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது சித்தர்கள் யாரும் தன்னை கடவுளோ தன்னை ஞானினோ யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது. இப்போ கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே தியானம் பண்ணிகிட்ருக்காங்க, தவம் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே தன்னை கடவுள்னு சொன்னதே கிடையாது. பாபா பார்த்துங்க, சீரடி சாய்பாபான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவர் கூட வீடு வீடாக போயிட்டு அரிசியை யாசகம் பெற்று சமைச்சு பசிக்கின்றவர்களுக்கு உணவு கொடுத்தார் என்பது தான் வரலாறு. அவர் யாருக்காட்டியும் போய் நான் தான் கடவுள் வாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. நம்ம திருவண்ணாமலையில் தியானம் இருந்த ரமண மகரிஷி அவர்கள் கூட தன்னை காண வந்த பக்தர்களை, அதாவது அந்த காலத்தில் கூட்டம் கூட்டமாக வர மாட்டாங்க, கொஞ்சமாக தான் வருவாங்க. அவங்க லைனில் ஒவ்வொருத்தராக வர வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அவங்கள கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அவர். நம்ம எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா இது போல் கூட்டங்களை சேர்த்து நான் தான் கடவுள்னு சொன்னதே கிடையாது. இயேசு சொல்கிறாங்க இல்லையா, இயேசு எங்கேயுமே தன்னை கடவுள்னு சொன்னதே கிடையாது. நபிகள் நாயகம் அவரும் தன்னை கடவுள்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. நீங்கள் இப்படி நம்ம எல்லா மகான்களையும் வரிசைப்படுத்தி பேசிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ தான் திடீர்னு கார்ப்பரேட் சாமியார்கள்லாம் நான் தான் கடவுள், நான் கடவுளால் நேரடியாக வரம் பெற்று நேரடியாக வந்தேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிரதமர் கூட என்ன பண்ணார், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பண்ணார். அவர் என்ன பண்ணார், ராமர் கோயில் கட்டினார் உத்தரப்பிரதேசத்தில். அவர் எந்த ராமருக்கு உத்தரப்பிரதேசத்தில் அந்த கோவிலை கட்டினாரோ அந்த தொகுதியிலேயே பிஜேபி தோத்துடுச்சு. அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் ஜெய் ஸ்ரீராமன் சொல்கிறதில்ல. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஜெய் ஜெகநாத்ன்றார். அதாவது ஜெகநாத்துக்கு போயிட்டார் அவர். இப்போ பூரி இந்த இப்போ ஜெய் ஸ்ரீராம் கைவிட்டாச்சு அவர். இதே போல் பார்த்தோம்னா சபரிமலையில் என்ன சொன்னாங்க, ஒரு காலத்தில் பெண்கள் அங்கே போனதுனால தான் மழை பெஞ்சு அந்த சபரிமலை கோயிலே பெரிய அளவு சேதமாகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு அப்படி போராடியவங்க அங்கே நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லேயே தோத்துட்டாங்க. அப்போ யாரும் சொல்லலை. இதுபோல் கடவுளின் பெயரால் வயிற்று பிழைப்பு நடத்துபவர்கள் பின்னால் மனிதர்கள் செல்லக்கூடாது. விவேகானந்தர் அதன் வழியில் நம்ம வரோம். விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, தன்னை ஒரு அறிவாளின்னு தான் சொல்லியிருக்கார். மனிதனுடைய படைப்பில் எப்படி வருதுன்னு சொன்னோம்னா ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்தே இருக்கிறது. ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றோம்னா அந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட்றோம் பார்த்தியா, அது அறிவியல். அது உடலுக்குள்ளே போய் நம்ம பசி போக்குது பற்றியா, இது உணர்கிறோம் பற்றியா, இது அறிவியல். ஆனால்
அதனுள்ளே இருக்கக்கூடிய ருசி தான் ஆன்மீகம். நான் ஆன்மீகம் இல்லைன்னு எப்பயுமே பேச மாட்டேன். ஏன்னு சொன்னால் எல்லாமே 2, ஆண் ஒன்று, பெண் ஒன்று. அறிவியல், ஆன்மீகம். என்ன அறிவியல் வெளியே தெரியும், ஆன்மீகம் வெளியே தெரியாது, உணரத்தான் முடியும். அப்படி இந்த ஆன்மீகத்தை உணரத்தான் முடியும் என்கின்ற ஒரே காரணத்தினால தான் எல்லா சாமியார் அயோக்கிய பசங்களை ஏமாற்ற வந்துட்டானுங்க இப்போ, சாமியார் என்ற போர்வையில். ஏன்னா கடவுள் வரப்போகிறது இல்லை, நமக்கு தெரியுமோ என்னவோ அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எதை வச்சு ஏமாற்ற முடியுமோ அறிவியலை சொல்லி ஏமாற்ற முடியாது. ஏன்னா அறிவியல் கண்ணுக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி லைட்டை கண்டுபிடிச்சிட்டான், ஃபேனு, ஏசி, ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். ஒரு காலத்தில் கை வண்டி இழுத்துட்டு போனவங்க அடுத்து சைக்கிளில் போக ஆரம்பித்தோம். எல்லாமே அறிவியல் வளர 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 இன்றைக்கி தனி மனிதன் ஹெலிகாப்டரில் போகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு. இது அறிவியல். இதை தயார்படுத்துவதற்கு தன்னுடைய அறிவியல் ஞானத்தை வளர்த்து கொண்டு அந்த ஞானத்தை உருவாக்கியது தான் ஆன்மீகமாக இருக்க முடியும். ஆகவே ஆன்மீகமும் அறிவியலும் நம்மிடம்தான் இருக்கிறது. நமக்கு பயம், பக்தி, அந்த பக்தி தேவை. பக்தி இல்லை என்றால் நம்ம ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வரமாட்டோம். ஆகவே பக்தி அவசியம். அந்த பக்தி என்பது தன்னுடைய வீட்டில் வச்சுக்கணும். இல்லையா, கோயிலுக்கு தான் போகிறோமா, சிலை என்பது கலை வடிவம். விவேகானந்தர் ஒரு முறை அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். நீங்கள் சிலையை வணங்குறீங்க, அது சரியான்னு கேட்குறப்போ அதுக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். சிலை என்பது தானாக உருவாகி வந்து விடவில்லை. மனிதன்தான் தன்னுடைய இறைவனை இந்த வடிவத்தில் சிலை செதுக்குகிறான் அவனுடைய அறிவை பயன்படுத்தி. அப்படி சிலையாக வடித்து அந்த சிலை முன்பு அவன் வணங்குகிற போது அந்த சிலைக்குள் கடவுள் இருக்கிறார் என்று நாங்களும் சொல்லலை, அதை வணங்குறவனுக்கும் சொல்லலை. ஆனால் சிலையை வணங்குகின்ற போது என்னுடைய இறைவனை நான் இந்த சிலையாக நினைத்து வணங்குகிறேன். எங்கேயோ இருக்கக்கூடிய இறைவனுக்கு, அந்த சக்திக்கு இந்த பக்தி உணர்வு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். அந்த வடிவத்தில் தான் அந்த சிலையை அலங்காரம் செய்து, அதுக்கு அபிஷேகம் செய்து, அலங்காரம் செய்து, பூஜை புனஸ்கரமெல்லாம் பண்ணி, ஆராத்து எடுத்து தன்னுடைய கடவுளை சாஷ்டாங்கமாக வணங்குகிறான் மனிதன். இது தவறில்லை. ஆனால் தன்னை போன்ற ஒரு மனிதன் நான் தான் கடவுள் அப்படின்னு நம்மக்கிட்ட கதை விடுறானே, அதை நம்ம நம்புகிறோமே. லட்சக்கணக்கான பேர் ஒன்றா போயிட்டு அவருடைய காலில் போய் வணங்குறோமே, இது எந்த விதத்திலையும் ஏற்புடையதில்லை. உண்மையிலேயே கடவுள் கிருஷ்ண பரமாத்மானாலும் சரி, இவர் இயேசுவாக இருந்தாலும் சரி, நபிகளாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் உங்களை. ஏன்னா அவங்க சொல்லுவான், நான் என்றைக்கு உங்கள்கிட்ட அவன் என்னை போல் ஒருத்தர் வருவான் நான் சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் அவன் காலில் ஒழி, அவனுக்கு காசை கொடு, கூட்டமாக போங்க நான் சொல்லிக்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழித்து பிறப்புக்காக பல வடிவத்தில் வேலை செய்கிறீங்க, ஏதோ உழைக்கிறீங்க. அதனுடைய அரசியல் சட்டத்திட்டத்தை உட்பட்டு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்களுடைய பிழைப்பு நடத்துகிறீங்க. பொழுதுபோக்குக்காக சுற்றுலா போகிறீங்க, பல இடங்களில் போகிறீங்க. அதேமாதிரி ஆன்மீக திருத்தலம் கூட போகிறீங்க, வணங்குறது அது உங்கள் மன திருப்திக்காக. இன்னொருத்தர் அதாவது வதந்தி பரப்புறதுனே ஒரு கூட்டம் இருக்குது. எங்கன்னா கூட்டம் கூட்டிகிட்டு எதனா ஒரு வதந்தி பரப்பிடுவான். இப்போ தான் ஒரு வாட்டி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேகே நகரில் 2000 ரூபாய் கொடுக்குறப்போ டோக்கன் காலி ஆகிடுச்சின்னு எவனோ ஒருத்தன் வதந்தி பரவிட்டான். அங்கே கீழே விழுந்து ஒருத்தர் மெரிச்சு இறந்துட்டாங்க. எக்கச்சக்கமான இடம் 1 2லாம் ஞாபகப்படுத்தல சொல்ல முடியாது. அளவுக்கு அதிகமாக எல்லா இடத்துலையுமே எல்லா தெய்வ திருத்தலமும் சரி, இது ஏதோ ஒரு மதம்லாம் கிடையாது. அதனால் யானைக்கு மதம் பிடித்து விட்டால் என்ன செய்யும், மற்றவர்களை துன்புறுத்தும். மனிதனுக்கு மதம் பிடித்து விட்டால் நானே கடவுள் என்னுவான். நானே கடவுள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அடுத்தவனை துன்புறுத்து மட்டும் இல்லை, தன்னைத்தானே அழிச்சிக்குவான். இதுதான். நன்றி. இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம்.